வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட்டும் கூட இது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டை நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இதை வந்து நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெயில் அனுப்பியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் அப்டேட் இன்ஃபர்மேஷனை வந்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டி-லிங்க் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சர் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டி-லிங்க் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸோ இப்போ வந்து அதை பற்றின டீட்டெயிலை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு சென்ட் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ எல்லா கம்பெனியோட டீட்டெயிலுமே அங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த டீட்டெயிலில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க்கு கீழே டி-லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டி-லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டி-லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளோட யூஏஎன்ல இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி-லிங்க் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு டோட்டலாக வந்து 3 கம்பெனி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கம்பெனியை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியில் லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டி-லிங்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சர் இருந்தது அப்படின்னா உங்களால் அதை வந்து டீரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 கம்பெனியில் 3 கம்பெனி 4 கம்பெனின்னு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு சில கம்பெனிக்கு வெறும் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்டடும் ஆயிருப்பாங்க. செலக்டட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட மொத்த டாக்குமெண்ட்டையும் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் வந்து பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்ணுற அதே கம்பெனியில் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து ஜெனரேட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து ஜெனரேட் பண்ணி விட்டுருவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த கம்பெனிக்கு கீழே அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டட் ஆயிரும் இந்த கம்பெனியில் நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிலீவ் ஆகி அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கம்பெனியோட பணத்தை ஒன்றுமே நீங்கள் ஒர்க் பண்ணாத கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபர் கூட ஆயிரும். ஆனால் அதை கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 1 மாதம் கூட நீங்கள் வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியிலேருந்து பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண நீங்கள் நினைக்கும் போது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கான்ட்ரிபியூஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது ஸோ உங்களால் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டி-லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டி-லிங்க் ஆப்ஷன் இப்போ இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் 1 டே மட்டும் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஜெனரேட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா இதில் வந்து டி-லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து அந்த கம்பெனியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இருக்காது. அந்த கம்பெனி ஃபுல்லாகவே உங்களுக்கு டி-லிங்க் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மாதம் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்துட்டு கம்பெனிக்கு வேலைக்கே போயிருக்க மாட்டீங்க, இல்லை வந்து இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணதுக்கே உங்களுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ரீசனுக்காகவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் பணத்தை வந்து எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டி-லிங்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டே ஒர்க் பண்ண கம்பெனியாக இருந்தாலும் சரி, 1 மந்த் ஒர்க் பண்ண கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை 3 மந்த் ஒரு சில கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா டம்மியாக தான் இருந்துட்டு இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இடைஞ்சல் வரும். இல்லைனா இடையில ஒரு கம்பெனி வந்து ஜெனரேட் ஆனதுனால ஓவர்லாம்பிங் இஷ்யூ வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்குதோ அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம், அதில் வந்துட்டு எனக்கு எந்த பேமெண்ட்டுமே இல்லை, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
ஸோ இந்த ஒரு டீலிங் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 கம்பெனி 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இடையில ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட பேரும் உள்ளே வந்து கிடக்கும். ஸோ அந்த மாதிரியான கம்பெனி நேமை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியை ரிமூவ் பண்ணுறோம், அதோட மெம்பர் ஐடி என்ன, எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பாக உங்களோட அதிகமான பேமெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனியை ரிமூவ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உள்ள மறுபடியும் லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ஆப்ஷன்லாம் இன்னும் வந்து கொடுக்கல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உங்களோட பணம் எல்லாமே லாஸ் ஆயிரும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ணாத கம்பெனியோ இல்லை பேமெண்ட்டே இல்லாமல் ஒரு கம்பெனியோட மெம்பர் ஐடி ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ண ரெக்கார்டை வந்து டிலேட் பண்ண முடியுமா, மெம்பர் ஐடியை டிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட உங்களுக்கு இந்த டீலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அந்த மெம்பர் ஐடியில் இருக்குன்னா நீங்கள் வந்து டீரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். அதுலேருந்து நான் ஃபுல் பேமெண்ட்டையும் வந்து எடுத்துட்டேன், அதில் பேமெண்ட் எதுவுமே இல்லை, எனக்கு அது வந்து சர்வீஸ் ரெக்கார்டில் காட்டுது, எனக்கு வந்து அது வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கம்பெனியை வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். பட் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு மெம்பர் ஐடியை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத லைவ் டெமோ வந்து காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்து அடுத்தது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டும் கூட. இதனால நிறைய பேரோட பணம் வந்து ஸ்டக்காக எடுக்க முடியாமல் கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இனிமேல் ஈஸியாக பணத்தை வந்து எடுத்துக்கலாம் இதை மாதிரி ரிமூவ் பண்ணும்போது. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.